கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் குதித்து சூடாற்ற, முதுமை மிகு நிலப்பரப்பில் முப்பிறப்பு தோன்றி விழ, நதி வருமுன் மணல் தருமுன் பதிமுதிரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நீங்கள் எங்களை வாழ்த்துவதும் நாங்கள் உங்களை வணங்குவதும் அன்னை மகற்கிடையே பேரழகு என்பதனால் ஒன் புகழ் சேர்த்தாய் குலத்தின் தமிழ் புலவீர் வாழியரோ. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய இந்த கல்லூரியின் அரங்கத்தில் ஆய்வாளர்கள், மாணவ செல்வங்கள், பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெருமக்கள் ஆகியோரிடையே பேசுவதற்கு கிடைத்த இந்த அரிய வாய்ப்பிற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசின் சார்பில் பொது நூலகத்துறையும் ஈரோடு மாவட்ட நிர்வாகமும் பள்ளி கல்வித்துறையும் ஒன்றாக இணைந்து ஏற்றதொரு இடத்தை தேர்ந்தெடுத்து இங்கே நடத்துகிற இந்த நிகழ்வு நினைத்தாலே மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக கொங்கு குறித்த இந்த கருத்தரங்கம் கொங்கு கலை அறிவியல் கல்லூரியே நிகழ்கிறது என்பது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. இப்பொழுது நான் நேராக என்னுடைய தலைப்பிற்கு வந்து விடுகிறேன். ஏராளமான விஷயங்கள் உள்ளத்திலே கடல் அலைகளைப் போல பிரவாகம் எடுத்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த 30 நிமிடங்களுக்குள் முடித்து விட வேண்டும் என்கின்ற கட்டுப்பாட்டை மனதில் வைத்து கொண்டு நான் எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை உங்கள் மத்தியில் சொல்லிவிடுகின்றேன். பேசிய பெருமக்களெல்லாம் ஈரோடு தொடர்பான பல்வேறு அறிஞர் பெருமக்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அதிலே ராவண காவியம் படைத்த புலவர் குழந்தை அவர்களுடைய பெயரும் வரும் என்று நான் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருந்தேன். புலவர் குழந்தை கொங்கு நாட்டிற்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் ஆற்றிய அந்த பணிகளை மீண்டும் உங்களுடைய இதயங்களின் நினைவிற்கு கொண்டு வருகின்றேன். அதை போலவே சென்னிமலையில் பிறந்த செந்தமிழ் அருவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் கவிதைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு எத்தகையது. ஈரோட்டு பெரியார் போன்றவர்களுடைய உள்ளங்களிலே இடம்பெற்ற, பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய இதயத்திலே இடம்பெற்ற, தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய உள்ளத்திலே இடம்பெற்ற அந்த மாபெரும் கவிஞன் உருவான இடமும் இந்த ஈரோடு. அப்படிப்பட்ட அற்புதமான இடங்கள். இந்த ஊருக்கு, கருங்கல் பாளையத்திற்கு பாரதி அவர்கள் வந்துவிட்டு சென்ற அந்த கடைசி நிகழ்வு, இவைகளெல்லாம் பார்க்கிற பொழுது எனக்கு மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 1959ஆம் ஆண்டு கடைசியாக வந்து கலந்து கொண்டது கோவையில் பஞ்சாலை தொழிலாளர்கள் நடத்திய ஒரு நாடக விழாவிற்கு. அது 1959ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். அதற்கு பிறகு ஒரு 3 மாதங்கள் தான் இருந்திருக்கிறார். அவருக்கு மக்கள் கவிஞன் என்கிற பட்டத்தை கொடுத்ததும் பஞ்சாலை தொழிலாளர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து இங்கே உங்கள் முன்னிலையில் பேச வந்திருக்கிற எனக்கு ஆராய்ச்சியாளர்களும் பேராசிரியர் பெருமக்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அரங்கத்தை எனக்கு தந்ததற்கு உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பிற்கு நான் வருகிறேன். என்னுடைய நாவல்களில் கொங்கு மண்ணின் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை நிலை என்று எனக்கு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். என்னை குறித்து சொல்கிற பொழுது சிறுகதைகள் என்றும் கவிதைகள் என்றும் சொல்லோவியங்கள் என்றும் பல படைப்புகளை நிகழ்த்தி நாவல் துறையிலே குறிப்பிட்ட சாதனைகளை நிகழ்த்தியவன் என்று குறித்து ஒரு சிறு குறிப்பையும் உங்களுக்கு தந்தார்கள். என்னுடைய படைப்பை படித்த பேராசிரியர் பெருமக்களும் ஆராய்ச்சி செய்த ஆராய்ச்சி மாணவர்களும் என்னை பற்றி நன்கு தெரிந்திருப்பார்கள். இலக்கிய உலகம் என்னை அறிந்திருப்பதைப் போலவே இப்பொழுது எனக்கு கொடுத்த அந்த கொங்கு மண்ணின் உழைப்பாளர் நிலையை என்னுடைய நாவல்களில் நான் எப்படி சித்தரித்திருக்கிறேன் என்பதை தொடங்குகிறேன்.
உழைக்கும் மக்களின் வியர்வை துளிகளினாலும் இரத்த துளிகளினாலும் எண்ணற்ற தியாகிகளின் கண்ணீர் துளிகளினாலும் இந்த கொங்கு செம்மண் செந்நிறமாக நிறம் பெற்றதோ என்றுதான் எண்ண வேண்டியிருக்கிறது. பாட்டாளிகளின் பாடுகளையும் வேதனைகளையும் கொண்ட வாழ்க்கை நிலையை படைப்பிலக்கியத்தில் எடுத்து காட்டுவதும் எனக்கு நெஞ்சத்திற்குள் ஒரு வலியை உண்டாக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கிறது. எனது கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், கதை கவிதைகள், நாவல்கள் எனும் இலக்கிய வடிவங்களில் பரவியிருக்கும் கொங்கு செம்மண் தனது தனித்துவமான வாசனையை இந்த மாநிலம் முழுவதிலுமே மணக்கச் செய்துள்ளது. குறிப்பாக எனது நாவல்களில் அம்மன் பூவோடு, மானாவாரி மனிதர்கள், பூர்வீக பூமி, எதிரெதிர் கோணங்கள், கிழக்கு வானம், விதைச்சோளம், கல்வாழை, புலரும் பொழுது, ஒரு வயல்வெளியின் கதை, அழியாச்சுவடு, முள்மலர் வேலி என்கின்ற இத்தனை நாவல்களிலும் உழைக்கும் மக்களேதான் கதாபாத்திரங்களாக, அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்களே மைய கருத்துக்களாக வைத்து என்னால் எழுதப்பட்டிருக்கின்றன. இந்த கொங்கு மண்டலத்தின் பேரூர் வட்டத்தில் உள்ள ராமசெட்டிப்பாளையம் என்னும் கிராமமே எனது பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் இன்று வரையிலான வாழ்க்கைக்கும் உரிய இடமாக அமைந்திருக்கிறது. பாரம்பரியமாக தொடர்ந்து வந்த விவசாய தொழில் எனது பெற்றோர்களின் காலத்திலும் குடும்ப தொழிலாகவே அமைந்திருந்தது. உற்றார் உறவினர்கள், உள்ளூர் மக்கள், சுற்றுப்புறத்தார் என பெரும்பான்மையோர் விவசாயிகளாகவே இருந்தார்கள். ஊரை அடுத்திருக்கும் காடு கரைகள் தெற்கேயுள்ள மலைகளின் அடிவாரப் பகுதி வரையிலும் பறந்து விரிந்து கிடந்தன. ஏழை எளியவரின் வாழ்க்கையின் ஜீவிதம் அந்த மண்ணில்தான் படிந்திருந்தது. செம்பாட்டு உழவு போட்டு நிலத்தை நன்கு கிளறிவிட்டு பக்குவப்படுத்துவதற்கான ஆயத்தமாக உழவர்கள் செய்திருக்கும் அந்த பணியில் மானாவாரி நிலங்கள் சிவப்பு பதாகை விரித்து என்னை வரவேற்பதை போன்ற பெருமிதம் இள வயதிலேயே என்னை சிலிர்க்க வைத்தது. அந்த பூமியின் புல்லரிப்பு என்னை புலகாங்கிதப்பட வைத்தது. விண்ணின் மோகமும் மண்ணின் தாகமும் ஒன்றாகி முத்தமிட்டு கொள்ளும் இடங்களாக வியாபித்திருக்கும் தொடர் மலைகள் கிழக்கே மதுக்கரை கரட்டில் இருந்து தொடங்கி மேற்கு நோக்கி பாலக்காட்டு கணவாயையும் கடந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வெள்ளிங்கிரி மலைகளுடன் இணைந்து கொள்கிற பேரழகு என்னுடைய எழுத்துக்களுக்கான உயரத்தையும் உயிர்ப்பையும் இயற்கையின் அகன்ற கரங்களின் உந்துதல்களைப் போலவே எனக்கு தந்தன. பச்சை பசுங்காடுகளும் அவைகளை விளைவித்து அவற்றிலேயே தமது வாழ்க்கையை பல்லாண்டுகளாக அர்ப்பணித்திருக்கும் விவசாயிகள், சொற்ப நிலங்களுக்கே உரியவர்கள் என அவர்களை சார்ந்து அந்த தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் பற்பல தொழில்களை செய்பவர்கள் என எங்கு பார்த்தாலும் உழைப்போரின் வாழ்க்கை நிலையே எனக்கு தரிசனம் கொடுத்தன. அவர்களுடைய சேர்ந்து கலந்து வளர்ந்ததால் அந்த மக்களின் அளப்பரிய உழைப்பே எனது நாவல்களின் அடித்தளங்கள் ஆயின. பொழுது விடிவதற்கு முன்பே பாடுபடத் துவங்கி இருட்டிய பிறகும் ஓயாமல் உழைத்தவாறே இருந்த அந்த பாமரர்களும் பாட்டாளிகளுமே எனது கதைகளின் மையங்களாக உருவமெடுத்தனர். எனது கொங்கு பகுதி விவசாயிகளையும் பஞ்சாலை தொழிலாளர்களையும் ஏராளமாக கொண்ட பகுதி. எனவே அவர்களுடைய வாழ்க்கை போராட்டங்கள் எனக்குள் இள வயதிலேயே உந்து சக்தியாக இருந்தன. இந்த சமுதாயத்தின் அறைகளையும் குத்துக்களையும் ஈடுகளையும் நெஞ்சிலும் முகத்திலும் மாறி மாறி வாங்கி கொண்டு ரத்தம் சொட்ட சொட்ட கோபாவேசத்தோடு இந்த சமுதாயத்தின் இம்சைகளை எதிர்த்து நிற்கிற ஆவேசமான கதாபாத்திரங்கள் என்னுடைய நாவல்களின் மையங்களிலிருந்து கைகளை உயர்த்துகிறார்கள். அம்மன் பூவோடு நாவலில் ஒரு பச்சை புழு செங்குளவியாக பரிணாம வளர்ச்சி பெறுவதை உளவியல் அடிப்படையில் பொம்மன் எனும் கதாபாத்திரத்தை செம்மண்ணில் குலைத்தெடுத்து நிலைநிறுத்தினேன். மானாவாரி மனிதர்கள் வானத்து மழையை நம்பி தனது உயிரை பணயம் வைத்து வாழ்ந்து காட்டுவோம் என்கிற வைராகியம் நிரம்பிய மகத்தான மனிதர்களை
செம்மண்ணுக்கே உரிய பண்பாட்டு குணத்தோடு நான் சித்தரித்தேன். எனது ஒவ்வொரு நாவலிலும் வருகின்ற மூத்த பெரியவர்கள் எனது கிராமத்தில் மட்டுமின்றி இந்திய பெருநாட்டின் ஏனைய கிராமங்களுக்கும் உரியவர்கள் என்பதை மானாவாரி மனிதர்களில் இடம்பெற்ற காளப்பட்டி ஐயன் என்பவரில் இருந்து துவங்கினேன். கிராமத்தின் ஒட்டுமொத்த ஆத்மாவை தனக்குள் உள்ளடக்கிய அந்த கதாபாத்திரத்துக்கு வயது 90 இல்லை 900 என விமர்சகர்களை வியந்து பார்க்க வைத்த களஞ்சியம் போன்ற அந்த முதியவர் காந்தியடிகளின் சாயலில் உள்ளார் என்றும், இல்லை அவர் ஒமர் முக்தாரை போன்ற போராளி குணச்சாயலில் உள்ளார் என்றும், இல்லை ஈரோட்டு தந்தை பெரியாரை போல அவர் சிந்தனை கொண்டவர் என்றும் அந்த கதாபாத்திரத்தை குறித்து இலக்கிய இதழ்களிலே எழுத்தாளர்களால் மதிப்பீடுகள் வைக்கப்பட்டன. பூர்வீக பூமியில் வரும் கரப்பாளையத்து ஐயன், கிழக்கு வானத்தில் இயங்கும் கதர்வேட்டி ஐயன், அழியாச்சுவடையில் வரும் கிராமசாமி ஐயன் போன்றோர் இப்படித்தான் எனக்கு கிடைத்தார்கள். அபூர்வமான படைப்புகளாக அவர்கள் என்னுடைய எழுத்துக்களிலே இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிழக்கு சீமையிலிருந்து பஞ்சம் பிழைக்க மேற்கு சீமைக்கு வந்தோம். இங்கிருந்து வடக்கு சீமைக்கு போய் கொட்டிய உழைப்பு பட்ட பாடுகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அப்படியெனில் நமக்கு பூர்வீகம்தான் எது, எந்த பூமி நமக்கு சொந்தம் என்கிற அறைகூவலாக அந்த பாட்டாளிகள் முரசறைந்த விதத்தை பூர்வீக பூமியாக படைத்தேன். அந்த பூர்வீக பூமி நாவலிலே வரக்கூடிய கண்ணகியை போன்ற பொன்னம்மா என்கிற கதாபாத்திரம் நீங்கள் நன்கு அறிந்த சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில் அண்மை காலம் வரை வாழ்ந்தார்கள். பூர்வீக பூமியின் அந்த மைய கதாபாத்திரம் என்னுடைய பெரியப்பாவின் மகள். அதை காட்டிலும் தீரன் சின்னமலையின் ஒரே தங்கையாகிய 12 வயது இளைய பர்வதம்மாளின் மகள் வழி பேத்திதான் அந்த பொன்னம்மாள். அந்த சகோதரியைத்தான் என்னுடைய நாவலிலே நான் மைய பாத்திரமாக படைத்தேன். கொங்கு மண்ணின் இரட்டை காப்பியங்கள் என்று இன்றும் கூட மதிப்பீடுகளை வைக்கப்படக்கூடிய என்னுடைய மானாவாரி மனிதர்கள் பூர்வீக பூமி என்கின்ற 2 நாவல்களும் எழுதுவதற்கு உந்து சக்தியாக இருந்தவர் என்னுடைய சகோதரி பொன்னம்மாள் அவர்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பும் கொள்ளும் விளைந்த காட்டு வெளிகள் கான்கிரீட் வெளிகளாக உருமாறி உழைக்கும் மக்களின் வாழ்க்கையில் உண்டாக்கிய பாதிப்புகளையும், நகரத்தின் அசுர கரங்கள் நீண்டு வந்து சிற்றூர்களையும் தனது பிடிக்குள்ளே இறுக்கிக் கொண்டதோடு அவற்றை சிறு நகரங்களாக ஆக்கி வருவதை கிழக்கு வானம் நாவலிலே நான் பதிவாக்கினேன். பஞ்சாலைகளிலும் ஆஸ்பெஸ்டாஸ் தொழிற்சாலைகளிலும் மதுக்கரை ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரியில் கல்லுடைக்கும் இடங்களிலும் அந்த மக்களின் உழைப்பு பரவி இருந்ததை திசை மாற்றி ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களாக இருந்தவர்கள் சிறு குறு விவசாயிகளாகவும் இருந்த நிலைமையை மாற்றி நிலங்கள் பறிக்கப்பட்ட நிர்பந்தம் நிகழ தங்கள் வயிற்று பிழைப்புக்காக நகரங்களை சார்ந்தும் கிடைத்த தொழில்களை செய்பவர்களாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த தகிப்பு இருட்டாக மண்டி கிடக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து மீள கீழ்வானிலிருந்து ஒரு வெளிச்சக்கீற்றாவது கிளம்பாதா என ஒவ்வொரு நாளும் அவர்களை எதிர்பார்க்க செய்வதாய் இருந்த நாவல் எதிரொலிக்கிறது. இதிலே பார்த்தீர்கள் என்றால் கோவை நகரத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்டிடங்களை கட்டுபவர்கள் எங்களுடைய கிராமத்தின் சிறு விவசாயிகளாக இருந்து இன்றைக்கு நிலங்களெல்லாம் அடிமாட்டு விலைக்காக விற்கப்பட்ட சூழலில் விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த விவசாயிகள் தான் காந்திபுரத்திலும் டாடா பேட்டிலும் இருக்கக்கூடிய 8 அடுக்கு மாளிகளை கணவனும் மனைவியாக சேர்ந்து பொம்மையை போல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு வினாடி கரணம் தப்பினால் மரணம். இந்நேரம் அந்த மரணம் நிகழ்ந்தால் அந்த குடும்பத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் தகவல் வர மாலையாகிவிடும். அதற்குள் இவருடைய பிரேதம் அரசு மருத்துவமனையில் போய் காத்து கொண்டிருக்கும்.
இந்த மண்ணுக்காக உழைத்த அந்த சகோதர சகோதரிகளுடைய உழைப்பு எப்படி நம்முடைய தெருவிலே கொட்டி கிடக்கக்கூடிய குருதியாக இருக்கிறது என்பதை என்னுடைய படைப்புகளில் நான் மையமாக்கி அதை காலத்தின் ஆவணமாக படைத்தேன். அடுத்த விதைப்புக்காக சேமித்து வைக்கப்பட வேண்டிய விதை தானியத்தை அகோர பசிக்காக அவசர தேவைக்காக உலையிலிட்டு கொதிக்க வைத்திடும் கொடுமையை தாழ்த்தப்பட்ட மக்களின் பக்கமிருந்து எடுத்துரைக்கும் எச்சரிக்கையாக விதைச்சோளம் நாவல் வீரியத்தோடு எழுந்து நின்றது. மலையடி புஞ்சையும் மதகடி நஞ்சையும் வேளாண் குடிமக்களின் பறந்து விரிந்த பச்சை நிற ஓவியமாக ஒரு வயல்வெளியின் கதை எனும் நாவலாக செம்மண்ணில் வரைந்த வாழ்வியல் சித்திரமாக மலர்ந்தது. வானிலிருந்து விழுந்த வைர ஊசிகளால் இந்த பூமி தன்னுடைய மேனி முழுவதும் பச்சை குத்தி கொண்டதை போலே எனது படைப்புகள் அடுத்து அடுத்து விவசாய நிலைமையே தத்ரூபமாக சித்தரிப்பதற்கு காரணமாக இருந்தது. எனக்கு கல்லூரிகளிலே ஆசிரிய பெருமக்கள் அவைகள் போய் சேர வேண்டிய இடம் மாணவ மணிகளின் நெஞ்சங்கள் என்பதை உணர்ந்து பாடங்களாக ஆராய்ச்சிக்குரிய பொருளாக அவர்கள் செய்ததனால்தான் இதுவரை என்னுடைய படைப்புகளை ஆய்வு செய்து 40 பேர் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள், 85 பேர் எம்பில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். இதுவரை என்னுடைய படைப்புகள் 9 நாவல்கள் மலையாள மொழிக்கும், 4 நாவல்கள் ஹிந்திக்கும், 4 நாவல்கள் ஆங்கிலத்திற்கும், மராட்டியத்திற்கு ஒன்றும், கன்னடத்திற்கு ஒன்றும், தெலுங்கிற்கு ஒன்றும், வங்கத்திற்கு ஒன்றும் சென்றது போக இப்போது சோவியத் ரஷ்யாவின் ஒரு மாநிலமாகிய செக்கோஸ்லோவாக்கிய மொழியிலும் மொழிபெயர்ப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் கொங்கு செம்மண்ணை என்னுடைய உள்ளங்கையில் எடுத்து எங்கெங்கெல்லாம் விதைத்திருக்கிறேன் என்று பாருங்கள். நான் ஒரு விதையை நட்டேன், அதிலிருந்து முளைத்து வந்த அந்த கதிரில் 100கணக்கான தானிய மணிகள். நான் ஒரு கிளையை நட்டேன், அது வளர்ந்து கிளைகள் விட்டு கண்முன்னே விருட்சமாக நிற்கிறதே. இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்றால், ஊரெல்லாம் கண்மூடி உறங்கிய நடு இரவுக்கு பிறகும் கூட என்னுடைய கிராமத்து திண்ணையில் இருந்து இந்த சமூகம் விழிக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகோல் எடுத்து நான் எழுதிய எழுத்துக்கள் என்னென்ன காரியத்தை செய்கின்றன என்பதற்கு இவைகள் சாட்சியங்கள் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்துவதற்காகவே தான் நான் இதை சொல்கின்றேன். எனக்கு எல்லாவற்றையும் நாவல் இலக்கியத்தில் கொண்டு வருவதற்கு உண்மையான கதாபாத்திரங்கள் தேவை. அப்படி உண்மையான கதாபாத்திரங்களும் மனிதர்களும் நான் பிறந்து வளர்ந்த சூழலில் எனக்கான இடத்தில் இருந்தபடி இன்றளவிலும் அனுபவங்களை தருபவர்களாக இருக்கின்றார்கள். எனவே எனது உள்ளங்கையிலேயே இவர்களின் உலகத்தை விரித்து பார்க்கின்ற வலிமையை இலக்கியம் எனக்கு தந்திருக்கிறது, தொடர்ந்து தந்தவாறும் உள்ளது. ஆகவே இவர்களை மையப்படுத்தியே நான் இன்றும் தொடர்ந்து எழுதி வருகிறேன். ஒரு பிரதிநிதியாக இந்த மக்களின் வாழ்க்கையை கண்டுணர்ந்து அந்த மக்களின் வாழ்க்கை துயரங்களை, இன்ப துன்பங்களை, வளமையை, வறுமையை, இலகுவை, இறுக்கத்தை, மென்மையை, வன்மையை, இனிப்பை, கசப்பை, வியப்பை, விபரீதத்தை, வேதனையை, சாதனையை விளக்குகிற விரிவாக்கங்களாக எனது நாவல்கள் இப்படித்தான் விரிந்தன. தரிசாகவும் கரடு முரடாகவும் உள்ளாகவும் புதராகவும் அண்டி கிடந்த இந்த கானகத்தில் பெரிதும் முயன்று பாதை அமைத்து கொண்டு செல்பவைகளாய் இப்படித்தான் எனது நாவல்கள் தடம் சமைத்தன, இலக்கியத்தில் இடம் பிடித்தன. கள்ளங்கபடமற்ற கொங்கு மக்களின் யதார்த்தமான பேச்சை போலவே அவர்களின் வாழ்க்கையும் மிக யதார்த்தமாக இருப்பதை சிறுவயது முதற்கொண்டே அனுதினமும் படிப்பவனாக நான் இருந்தேன். ஆண்களுக்கு சமமாக 40 முழ கிணற்றில் துணிச்சலாக இறங்கி பத்திராத்தல் சம்மட்டியை தூக்கி பாறையை உடைத்து தூள் தூளாக்கிய வலிமை மிகுந்த கொங்கு பெண்கள், அசாத்திய தைரியம் கொண்ட பெண்கள் எனது நாவலின் கதாபாத்திரங்களாக அங்கம் வகிக்க
இதுதான் சிறப்பு காரணம். உழைப்பிற்கும் வறுமைக்கும் அஞ்சாத அவர்களின் செம்மையான பிழைப்பு என்னை ஆச்சரியப்பட வைத்துள்ளது. அவர்களின் ஆளுமையை நன்கு புரிய வைத்தும் இருக்கிறது. ஏற்பிடித்து உழவு செய்வதிலிருந்து விதைப்பு, பயிர் பராமரிப்பு, களையெடுப்பு, பயிர் பாதுகாப்பு, அறுவடை என ஒவ்வொரு அத்தியாயங்களாக அந்த உழைப்பாளிகளின் அந்த செம்மண்ணில் எழுதி படைக்கும் பசுமை பனுவல்களே எனது நாவலின் பிரதிகளாக அவர்களை உள்ளவாறே பிரதிபலித்து காட்டும் கலை ஓவியங்களாக வடிவம் கொள்ளச் செய்கின்றன. அந்த செம்மண்ணின் சிவப்பு, அதில் விளைந்த பசுமை, அவற்றிலே திளைத்தெழுந்த அந்த மக்களின் வெள்ளை உள்ளம், இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நமது தேசிய கொடியாக பரிமளிக்கிறது என நான் வியந்தேன். அந்த கொடியில் இருக்கும் அசோக சக்கரத்தை எனது கிராமத்திலிருந்து புறப்பட்டு இட்டேரி தடங்களில் செல்லும் வண்டி சக்கரங்களின் ஆரக்கால்களைப் போல் நான் நேசம் நிறைய நிறைய பார்த்தேன். அதற்கு காரணம் இந்த சமூக வாழ்க்கையின் மீது நான் வைத்த அபரிமிதமான பற்று மட்டுமல்ல, மனித நேயமும் மனித ஆற்றலும் ஒன்று நிறைந்த வடிவங்களாக இந்த என்னுடைய உழைக்கும் மக்கள் என் முன்னால் எனக்கு அனுபவ பாடங்களை தந்தார்கள். அதனாலேயே சாமை என்றும் சோளம் என்றும் திணை என்றும் ராகி என்றும் கம்பு என்றும் பச்சை பயிறு தட்டை பயிறு என்றும் எள் என்றும் கொள் என்றும் இந்த செம்மண்ணின் மகிமை சுவையை நவதானிய எழுத்துக்களால் மொழிபெயர்த்து காட்டிய அருமை பேராசிரியர்கள் அவர்களே என்பேன். அந்த மண்ணின் மைந்தர்களை, அந்த மலைகளின் மணவாளர்களை கதாபாத்திரங்களாக்கி அந்த சாதாரண மக்களுக்கும் சாகித்ய அந்தஸ்து வழங்குவதே எனது லட்சியமாகி எனது எழுத்துக்களுக்கு உத்வேகத்தை கொடுத்தது, வலிமையை கொடுத்தது. பட்டிக்காட்டு பாமர மக்களின் கதை பஞ்சைகள் என கருதப்பட்ட புஞ்சை நிலத்துக்காரர்களின் கதையாக பல்கலைக்கழக பாடங்களாக கொடியசைத்தது. இப்படித்தான் இந்த கொடியசைப்பு மக்களின் வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற காலங்களில் எப்படி கண்முன்னால் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து பிழிந்தெடுத்து நம்முடைய இதயத்திலே ஊற வைத்து அடுத்து வருகிற தலைமுறைக்கு அவற்றை நாம் விட்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு லட்சியமே எனக்குள் இருந்ததனால் எனக்கு போதித்த பேராசிரியர்கள் எல்லாம் பேராசிரியர்கள் என்கிற கடமையை பார்த்தார்கள். ஆனால் எனக்கு வாழ்க்கை பாடத்தையும் அனுபவத்தையும் பட்டறிவையும் கற்றுத்தந்தவர்கள் யார் என்று கேட்டால் நான் சொன்ன இந்த கிராமத்தின் படிப்பு இல்லாத பாமரர்கள்தான், கையெழுத்து கூட போட தெரியாதவர்கள்தான். ஆனால் இந்த வையத்தின் தலையெழுத்தை அவர்கள்தான் வயல்வெளியிலே நாள்தோறும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு சாகித்ய அந்தஸ்து கொடுப்பதற்காகவே இந்த சாதாரண மக்களை கூட நான் சரித்திர அந்தஸ்து மிக்கவர்களாக மாற்றியது என்னுடைய எழுத்தினால். கேரளத்து குளங்களிலே கெண்டை மீன் பாய்ந்து வர, வங்கத்து மடை நீரில் வாழை மீன் குதித்து வர, தூர்ந்து கிடக்கும் நமது ஏரிகளில் தூண்டிலிட்டு கைசலிக்கும் துர்க்கனவு தொலைந்தழிய, பளிங்கு மீன் துள்ளி வரும் பனித்துவலை புது வெள்ளம் நான். உலக இலக்கியத்தின் ஒலிம்பிக் பந்தயங்களில் வெண்கல பதக்கம் பெற நாங்கள் வெட்கப்படுகிறோம், வெள்ளி பதக்கம் அணிய நாணமுறுகிறோம். தங்க பதக்கத்துக்கு தமிழ் இலக்கிய கொடிய உயர்த்த பாசறையில் பயிற்சி வரும் பருவ மேகங்கள் நாங்கள். உங்களின் சார்பாக நீங்கள் நினைத்ததை உங்களுடைய பிரதிநிதியாக நின்று இவைகளெல்லாம் எதிர்காலத்தில் காலத்தை வென்று நிலைத்து நிற்கக்கூடிய கல்வெட்டுக்களாக ஆக வேண்டும். அடுத்து வருகிற தலைமுறையை வலிமை மிக்கதாக ஆக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய ஒவ்வொரு படைப்புகளுமே நான் இந்த மண்ணுக்கு விட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆவணங்களாக ஆகின்றன என்பதை சாட்சியங்களாகவே நான் உணர்ந்திருக்கிறேன். 1989ஆம் ஆண்டிலே என்னுடைய மானாவாரி மனிதர்கள் 2 விருதுகளை ஒரு சேர பெற்ற போது அந்த புத்தகத்தை தமிழக கல்வி அமைச்சர் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் வெளியிட்டார்கள். அவர் அந்த நாவலை படித்து வியந்து தமிழக முதல்வர்
டாக்டர் கலைஞர் அவர்களிடத்தில் கொடுத்து இதில் வரக்கூடிய காளப்பட்டியன் என்கிற கதாபாத்திரத்தை படித்து பாருங்கள், உள்ளத்தை உருக்கும் என்று சொல்ல, அதை 2-3 நாட்களில் படித்த முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வியந்ததோடு மட்டுமல்ல, அடுத்த மாதத்திலிருந்து வயது மூத்தவர்களையும் அனுபவ மிக்கவர்களையும் ஐயன் என்று அழைக்க வேண்டும் என்கிற உணர்விற்கு வந்து திருவள்ளுவரை ஐயன் என்று அழைக்க ஆரம்பித்தார். இந்த சாதாரணமான கிராமத்திலிருந்து உருவாக்கிய இந்த பெரிய கதாபாத்திரம் எப்படி நாடாள்பவர்களை கூட அண்ணாந்து பார்க்க வைக்கிறது என்பதற்கு இந்த சாட்சியத்தை இந்த அரங்கத்திலே நான் பதிவு செய்கிறேன். சாதாரண எழுத்துத்தான், ஆனால் இதனுடைய வல்லமை எத்தகையது என்பது எழுதுகிற எனக்கு மட்டுமல்ல, அதை வாசிக்கிற உள்ளம் உள்ளவர்கள் அனைவருக்குமே அது தெரியும். தூங்குபவர்களைப் போல நடிப்பவர்கள், தூக்கம் வராமலே குரட்டை விடக்கூடிய நடிப்புலக மேதைகள், இவர்களையெல்லாம் அடித்து விரட்டி அடித்து தூக்கி நிறுத்தி இதை படி என்று போதிக்கக்கூடிய அளவிற்கு ஆயுதங்களாக இந்த நாவல்கள் இருக்கின்றன என்பதை அத்தகைய குணம் கொண்ட விமர்சகர்கள் கூட உணர்வார்கள். இல்லாவிட்டால் இத்தனை கடும் போட்டிகளும் இத்தனை எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய இந்த எழுத்துலகில் கடந்த 50 ஆண்டுகளாக எந்த செல்வாக்கும் அரசியல் பின்புலமும் பெரியவர்களுடைய ஆதரவும் இல்லாமல் ஒற்றை எழுத்தாளனாக நின்று இந்த சாதனைகளை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்றால் மக்கள் கொடுத்த ஊக்கம். மண்ணின் மைந்தன் என்றும் மக்கள் எழுத்தாளர் என்றும் அவர்கள் கொண்டாடுவது எதனால் என்றால், நாங்கள் சொல்ல நினைத்ததை, நாங்கள் எழுத நினைத்ததை, நாங்கள் பேச நினைத்ததை, இந்த மக்களின் வாழ்க்கையை படைக்கிற ஒருவனாக நீ இருப்பதனால்தான் நாங்கள் மனமுவந்து இதை செய்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆப்பிரிக்கர்கள் கருப்பு இலக்கியம் என்று ஒன்றை படைப்பார்கள். நான் படைப்பது ரெட் சாயில் லிட்டரேச்சர், செம்மண் இலக்கியம். அந்த வழித்தடத்தை 1990களுக்கு முன்பே அதை அமைத்து தந்தவன் நான். அதன் பிறகு என்னை பின்பற்றி எனது தாகத்தினால் நிறைய பேர் இப்பொழுது என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னோர்கள் என்று சொன்னால் ஆர் சண்முக சுந்தரம் அவர்களும் 1950களிலும் 60களிலும் நிகழ்த்திய அந்த முன்னோட்டத்தை 1970களில் கு சின்னப்ப பாரதி அவர்கள் நிகழ்த்தினார்கள். அவர்களுக்கு அடுத்து இந்த போராட்ட களத்தில் இந்த மக்களை முன்னிறுத்தி களம் கண்டவன் நான். அந்த வெற்றி எனக்கு கிடைத்த அதே நேரத்தில் ஈரோடு வடிவேலர் அவர்களும் உடுமலை பண்ணன் போன்றவர்களும் சமகால எழுத்தாளர்களாகிய நாங்கள் உங்களுக்கு பின்னால் இருந்தும் முன்னால் இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்று முன்வந்தார்கள். இந்த தருணத்தில் இந்த இலக்கிய பூமியில் இந்த விவசாயமும் தொழிலாளர்களும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த இடத்தில் எனக்கான வாசகர்கள், எனக்கான ஆய்வாளர்கள், சக எழுத்தாளர்கள் என்றெல்லாம் நிறைந்து கிடக்கிற இத்தனை சக்திகளும் என்னை முன்னோக்கி உந்தி தள்ளியும் பின்னால் இருந்து பாதுகாத்தும் தொடர்ந்து எழுது எழுது என்று என்னை ஊக்குவிப்பதனால் நாளும் என்னுடைய எழுதுகோல் இந்த மக்களுக்காகவே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இலக்கியத்தின் எந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அதை மிக அழுத்தமாக, மிக வீரியமாக அதை மக்கள் இலக்கியமாக படைக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு லட்சியம் எனக்குள் ஊறி நிற்பதனால்தான் நான் பார்க்கிற அந்த வாழ்க்கையை, அந்த மனிதரின் துயரத்தை, அவன் எப்படிப்பட்ட வழியில் செல்ல வேண்டும் என்கிற வீரியத்தை அவனுக்குள்ளிருந்து அவன் மொழியிலேயே அந்த எளிய உள்ளத்திலிருந்தே என்னுடைய நாவலின் ஒவ்வொரு வரிகளும் வானத்தில் படர்கிற மின்னல்களைப் போலே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த மின்னலின் வெளிச்சம்தான் அணைக்கட்டுகளின் அஸ்திவார தூண்களாகின்றன. வான்வெளியிலே சில வினாடிகளிலே மின்னினாலும் கூட அந்த வெளிச்சம் எப்படி
மின்சார பாய்ச்சலாக இருக்கிறதோ அதை போலே இந்த படைப்புகளை படைக்கக்கூடிய குறிப்பாக கல்லூரி மாணவ செல்வங்கள், ஆராய்ச்சியாளர்கள் இத்தனை பெயர்களுக்குள்ளும் புகுந்து அவர்களிலிருந்தே மிகச்சிறந்த எழுத்தாளர்களை நிச்சயம் உருவாக்கும் என்கிற மாபெரும் நம்பிக்கை எனக்குள் நீண்ட காலமாகவே சுடர்விட்டு கொண்டிருக்கிறது. புலவர் பெருமக்களால் கூட பாடப்படாத கொங்கு பூமியின் தென்மேற்கு பகுதியை என்னுடைய படைப்புகள் செஞ்சொல் சித்திரங்களாக வடித்து காட்டின. அந்த காடுகளும் மலைகளும் குன்றுகளும் அழியாத சித்திரங்களாக எனது படைப்புகளிலே காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றன. மகாகவி பாரதி எந்த ஆண்டு மறைந்தானோ அதே ஆண்டுதான் என்னுடைய தாயார் பிறந்தார். அந்த வழி வந்த நான் அந்த பாரதியின் அடிச்சுவட்டை தொடர்ந்து அவர் தொடாத துறையை, அவர் விட்ட அந்த கனவை என்னுடைய நனவுகளாக்கி அவர்களை முன்னோடிகளாக வைத்து கொண்டு என்னுடைய படைப்புகள் உரை நடையிலே, இன்னமும் சொன்ன போனால் இது வட்டார இலக்கியம் என்று பலரும் சொல்கிறார்களே, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மலையின் பாறாங்கற்களை உடைத்து தூள்களாக்கி நமது வீட்டின் வாசலிலே போடப்படக்கூடிய இந்த கோலங்கள் வையகத்தில் உள்ள அனைவரையும் ஈர்க்கும். எல்லா வீடுகளிலும் இருக்கக்கூடிய கோலங்கள் எப்படியோ அதுபோல் என்னுடைய படைப்புகள் மக்கள் இலக்கியம் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை உண்மையும் அதுதான். இந்த நாவலுக்கு இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளை நீங்கள் பாருங்கள். எந்த சாதாரண மனிதனும் கூட இந்த சொல்லை மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம். இது அறிவின் மேன்மையை காட்டுவதல்ல, மக்களின் மொழியில் மக்களுக்கான வாழ்க்கையை ஒரு மக்கள் எழுத்தாளன் எப்படி படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இவைகள் திகழ்கின்றன. எனவேதான் இது போன்ற அறிவாளிகள் மத்தியில், அறிஞர்கள் மத்தியில் அடுத்த தலைமுறை மாணவ செல்வங்கள் ஆராய்ச்சியாளர்களாக இருந்து இவர்கள் பின்னாளில் இவர்களுக்குள்ளிருந்தே மிகச்சிறந்த ஆற்றல் மிக்க எழுத்தாளர்கள் உருவாவார்கள் என்பதற்கான கருத்தரங்கமாக இந்த கொங்கு மண்ணின் உழைப்பாளர் நிலை எனது படைப்புகளிலே எப்படி விரிவு இருக்கிறது என்பதை எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்திலே உங்களுடைய மனங்களிலே பதிவாக்கினேன். நேரம் ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டுகிறது என்பதற்கான முன்னறிவிப்பாக எனக்கு அங்கே இருந்து குறிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நேரம் கருதி உங்கள் மத்தியில் இருந்து நான் மகிழ்ச்சியோடு விடைபெறுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.